கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வில்லிவாக்கத்துலேருந்து வரோம். அம்மா பேர் ஜெயக்குமாரி. அம்மாவுக்கு வந்து நவம்பர் 2ஆம் தேதி வந்து நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு வந்து உயிர் வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு எடுக்கணும். ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இல்லை. ஆனால் அவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், உயிருக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடு அவங்களால வெளியே வரத்துக்கு வழி இல்லை. ஏன்னா நுரையீரல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு வழி இல்லை. அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுச்சுன்னா மூளைக்கு போயிட்டு அவங்க பழைய எல்லாமே மறந்துட்டாங்க. நாங்கள் இப்போ எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், எதுவுமே அவங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு டிசம்பர் வந்து முதல் சனிக்கிழமை அன்னைக்கு தம்பி வந்து இங்கே வந்து அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனால் நல்லாயிடும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து லைனில் வந்து நின்று இந்த மாதிரி அங்கிள் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்தாங்க. அங்கிள் ப்ரேயர் பண்ணாங்க. என்ன ப்ரேயர் பண்ணாங்கன்னா, ப்ரே பண்ணட்டுமா? பண்ணுங்கம்மா. பரிசுத்த பிதாவே, ஜெயக்குமாரி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அம்மா இருக்கிற இடத்துல அவர்களை தொடும். மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுகிற அம்மாவுக்கு கர்த்தர் இந்த நிமிஷத்துல சுகத்தை தாரும். டோட்டல் பிரீத்திங் யூனிட்டையும் புதுசா மாத்தி டிவைன் ஹீலிங்கை கொடுத்து அம்மாவை கரம்பணும். அடுத்த மாசம் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை உனக்கு தருவேன்ங்கிற வார்த்தையின்படியாக பழுதடைந்த அத்தனை உறுப்புகளையும் புதுசா மாத்தி அற்புதம் செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எங்களால் காசு கட்டி மருத்துவம் பார்க்க முடியல. சரின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த ஆக்சிஜன் மிஷினில் எத்தனை நாளைக்கு இருக்காங்களோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். அந்த சாப்பிட்றப்ப அந்த ஆக்சிஜன் மிஷினை எடுப்போம், லெவல் அப்படியே கம்மியாகும். அங்கிள் ப்ரேயர் பண்ண மறுநாள்லேருந்து அந்த ஆக்சிஜன் மிஷின் இன்னைய வரையும் சொல்கிறேன், நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அந்த ஆக்சிஜன் மிஷினை. கர்த்தர் தான் மட்டுமா அங்கிள் மூலியமா பேசி அந்த சுகத்தை கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஆண்ட்ரூ. நான் ராயபுரம் சென்னையிலேருந்து வரேன். கர்த்தர் கொடுத்த வேலையை வந்து துச்சமாக எண்ணி தூக்கி எறிஞ்சேன். அந்த காலத்தில் இன்டர்வியூ கூட எனக்கு ஸ்கெட்யூல் ஆகலை. நவம்பர் 2017 ஐயா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா, எனக்கு நன்மையான இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. இருந்தாலும் அவிஸ்வாசத்தினாலேயும் மேலும் தற்பெருமை, எப்போ இங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதனால் எனக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் அமையவே இல்லை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்போ நான் உண்மையாக வேலை தேட ஆரம்பிச்சனோ அடுத்த மாதமே எனக்கு நல்ல ஒரு வேலை. என்னோடய பிரயாசம் என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கும் மேலே இரட்டிப்பான ஒரு பிரயாசத்தை எனக்கு தந்து ஒரு நல்ல வேலையில் இப்போ எனக்கு அமர்த்திருக்காரு. அதுக்கு கொடான கோடி நன்றி. அதே நேரத்தில் கடன் பாரங்களுக்காகவும் நல்ல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். அம்மாவுக்கு மூலமாக பணத்து மூலமாக அந்த கடன் பாரங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து இப்போது கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்த ஆண்டவருக்காகவும் கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் என்னென்ன காரியத்துல எல்லாம் இந்த புதிய வருஷத்துல உங்களை துளிர்க்க பண்ண போறார். முதலாவது, பட்டுப்போன உன் குடும்ப வாழ்க்கை துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, பட்டுப்போன தொழில் வாழ்க்கை துளிர்க்கும். நிறைய பேருக்கு முகத்துல இப்போதான் ஒரு சந்தோஷம். யார் யாருடைய வியாபாரம் பட்டுப்போன நிலைமையில் கிடக்கிறதோ, யார் யாருடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பட்டுப்போன நிலைமையில் ஏதோ இந்த வேலை நிலைக்குமா நிலைக்காதா தங்குமா தங்காதான்னு இருக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. உங்களுடைய வியாபாரம் இனி துளிர்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் மட்டும் துளிர்க்க பண்ணிட்டு வியாபாரத்துக்கும் வருமானத்துக்கும் வழி செய்யலைன்னா மறுபடியும் குடும்பம் பட்டு போகுமா பட்டு போகாதா? அப்போ பட்டுப்போன குடும்பத்தை துளிர் விட வைக்கிற ஆண்டவர் அந்த துளிர் இனி கருகி போகாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறி செல்ல அவனுடைய தொழில் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சில புருஷன்மார் சொல்லுவாங்க, என் மனைவிக்கு என்கிட்ட பணம் இருந்தால் தான் மரியாதை, இல்லைன்னா மதிக்க மாட்டேன்றா. புருஷன் நல்லா வேலை செய்கிறது வரைக்கும் அத்தான் அப்படின்னு கூப்பிடுவான், இல்லைன்னா மாமா அப்படின்னு வாயார கூப்பிடுவாங்க. கொஞ்சம் பதவி உயர்வு குறைஞ்சி சம்பளம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா ஏங்க அப்படின்வாங்க. அடுத்து அத்தான் போய் ஏங்கன்னு வந்துருச்சு. இன்னும் சம்பளம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன், மரியாதை தேஞ்சிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதும் சமநிலை கிறிஸ்தவர்களாக இருக்கணும். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம். ஆபகுக் சொல்லுகிறான், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் கனி கொடாமல் போனாலும், மாதுளம் செடிகள் பலனற்று போனாலும், மந்தையிலே ஆட்டு மந்தைகள் பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனில் களி கூறுவேன். அது இன்னைக்கு உங்க இருதயத்தில் இருக்கணும். பணம் கொடுத்தாதான் புருஷன் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க கடன்களை அடைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன்றார். ஆமென். இந்த வருஷம் எல்லாருடைய கடன்களுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சு, என் பிள்ளைங்க இனி கடன் கொடுக்கிற ஜாதிகளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இனி நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கோழைத்தனமாக யாரும் முடிவெடுக்க கூடாது. கடன்களுக்கு சாவுதான் முடிவு என்று சொன்னால் இந்த உலகத்திலே இன்றைக்கு அநேக பேர் உயிரோடு இருக்க முடியாது. எல்லா வீடும் காலியாக தான் இருக்கும். ஒரு நாள் நினைக்க கூடாது, இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை நான் அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், என்ன உங்ககிட்ட இருக்கிறதோட போங்க, உங்க கடனை எல்லாம் அடைக்க நான் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார் தெரியுமா, அவ்வளோ கடன் இருந்துச்சு, அன்பரின் பாதத்தில் வந்தேன், இந்த கடன் எல்லாம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. உன் கடன்களை அடைப்பது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். எனவே தவறான முடிவு யாரும் எடுக்கக்கூடாது. இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 31:5-6 வசனங்கள் வாசிப்போம். ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின, அதன் கொப்புகள் உயரமாயின, அதன் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின, அதன் கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போட்டன. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உங்களுடைய தொழிலில் எப்படி துளிர்க்க பண்ண போறேன்றதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அது மிகவும் உயரும். எது உயரும்? உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தொழில் மிகவும் உயரும். உயரும் அல்ல, மிகவும் உயரும். உயர்வை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆண்டவர் மிகவும் பெரிய உயர்வை உன் வியாபாரத்தில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வியாபாரத்தில் இருக்கிற நெருக்கடிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நெருப்பை கண்ட நூலை போல இப்பொழுது சுட்டரிக்கப்படுகிறது என் ஆவியிலே பார்க்கிறேன். ஒரு நெருப்புக்கு முன்னால் நூலு கிட்ட போகிறதுக்குள்ளே பொசுங்கி போகும். ஆமென். அதே போல் உங்களுடைய கடன்கள் எல்லாம் பொசுங்கி போகிறது. அது மிகவும் உயர்ந்து, உன் வியாபாரம் உயர்ந்து அது துளிர் விடுகையில், அப்படின்னா இவ்வளவு நாள் உன்னுடைய வியாபாரத்தை துளிர் விடாமல், துளிர் வர மாதிரி இருக்கு, ஒடிக்கப்படுது. அப்படியே வர மாதிரி இருக்கு, கருகி போகிறது. பட்டு போன வியாபாரம், பட்டு போன தொழில், பட்டு போன உன்னுடைய வேலை ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் துளிர்க்க பண்ணுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின. திரளான தண்ணீர் எதுக்கு அடையாளம்னா, திரளான லாபங்கள், திரளான வருமானத்தினால அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின. துளிரே இல்லாத அந்த செடி துளிர் விட்டு அதனுடைய கிளைகள் பெருகி கொப்புகள் நீளமாய் போயின. ஒரு செடி அப்படியே முளைச்சு வருது, அதுல துளிர் இல்லாத வரைக்கும் அது ஒண்டியா அப்படி நின்றுட்டு காஞ்சி போயிருக்கும். ஆனால் துளிர் விட்ட உடனே அந்த துளிர் என்ன ஆகும்னா, அநேக கிளைகளை, பிரான்சஸ், கிளைகளை அப்படியே விட்டு அந்த கிளைகள் பெருகும் பொழுது கொப்புகள் நீளமாயின. ஒரு கிளை கொப்பா மாறும். கிளை அப்படின்னா டப்புன்னு ஒடிச்சிடலாம். கொப்பு அப்படின்றது விரிஞ்சு போகிற பெரிய பெரிய கொப்புகள் தான், அதை ஈஸியாக ஒடிக்க முடியாது. அதன் கிளை வளர்ந்து கொப்புகள் நீளமாயின.
உன்னுடைய வியாபாரத்தில் கிளைகள் வளர்ந்து கொப்புகள் நீளமாகுமாம். அப்ப நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த நிலைமை மாறி அந்த கொப்புகளின் மேல் ஆகாயத்தின் பறவைகள் கூடு கட்டும். அந்த கொப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொப்புகளுக்கு மேல ஆகாயத்து பறவைகளுக்கு கூடை கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டி போட்டன. துளிரே இல்லாம இருந்த அந்த வியாபாரம் துளிர்த்து கிளை விட்டு கொப்புகளை வளர்த்து அப்படி ஜம்முன்னு கொடுத்து கீழே நிழல் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இல்லைன்னா அந்த கொப்புக்கு சுற்றி ஒரே வெயிலாக தான் இருந்திருக்கும். அது படர் விட்ட உடனே அந்த செழிப்பில் ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த கொப்புகளுக்கு மேலே கூடு கட்டுதான். அதுகளுக்கு தங்குகிறதற்கு அடைக்கலம் கொடுக்கிறது. அந்த கொப்புகளுக்கெல்லாம் கீழே வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போட்டன. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிழல் இருந்ததுன்னா அந்த நிழலுக்கு கீழே வந்து பூனை குட்டி போடுறத பார்த்துருக்கீங்களா? பூனை குட்டி போடும். ஒவ்வொரு சின்ன சின்ன மிருகங்கள் இதுகளெல்லாம் வந்து எங்கே நிழல் இருக்கிறதோ அதில் வந்து குட்டி போடுமா. அப்போ கொப்புகளுக்கு மேலே ஆகாயத்து பறவைகள், கீழே வந்து வெளியின் மிருகங்கள் கீழே குட்டி போட்டன. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார். அது மனுஷனுக்கு அடையாளம், குடும்பங்களுக்கு அடையாளம். அப்போ பாருங்க, அது வளர்ந்து பெருகும் பொழுது தான் மட்டுமல்ல பெரிதான சகல ஜாதிகளும், அப்படின்னா தன்னுடைய சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் அவனுடைய ஆசீர்வாதம் என்கிற வருமானம் என்கிற குடைக்கு கீழாக சந்தோஷமாக நிழலிலே குடியிருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்கள் குடும்பத்தையே உங்கள் வருமானத்தை வச்சு நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டிருந்த நிலைமை மாறி ஊருக்கே சாப்பாடு போட சகல ஜாதிகளும் உன்னுடைய வியாபாரம் என்கிற குடைக்கு கீழே அமர்ந்து நிழலிலே சந்தோஷமாய் குடியிருக்கிற வைக்கிற அளவுக்கு உன் ஊழியம் பெருகும், உன்னுடைய குடும்பம் பெருகும், உன்னுடைய தொழில் பெருகும். ஹல்லேலூயா. இப்போ நினைக்கலாம், பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இவ்வளவு நாள் நீ ஒன் மேன் ஷோயா ஒரே ஆளாக வேலை செய்திருக்கலாம், தனி மனுஷனாக வியாபாரம் பண்ணியிருக்கலாம். இனி அநேகருக்கு நீங்கள் வேலை கொடுத்து அநேக குடும்பங்கள் உன் வியாபாரத்தின் மூலமாக பெருக கர்த்தருடைய வியாபாரத்தின் எல்லைகளை பெரிதாக்குகிறார். வலங்கொண்டும் இடங்கொண்டும். அதுதான் எல்லா ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருப்பார்கள். அப்போ அது பெருகும்போது, அந்த வியாபாரத்தில் பெருக்கம் வரும் பொழுது, அந்த தொழிலில் பெருக்கம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணுவோம், வேலைக்காக நிறைய பேரை வைப்போம். அப்போ என்ன ஆகும், வாங் குடும்பமே தடுமாறிட்டு இருந்து இப்போ வாங் குடும்பம் செழித்து வாங் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் இன்றைக்கு போஷிக்க உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், என்னை சுமப்பேன் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, விடியற் கால வெளுப்பை போல எங்களுடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னீரே. விடியற் கால வெளிப்பை போல எங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். எங்கள் நீதி எங்களுக்கு முன்னாலே செல்லும். எங்கள் நீதி செய்கிற ஆண்டவருடைய மகிமை எங்களை பின்னாலே பாதுகாக்கும் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய எதிர்காலம், ஒரு புதிய விடியற்காலம், ஒரு விடியற்காலத்தின் வெளுப்பு, ஒரு பிரகாசமான எதிர்காலம் எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகள் அநேக முறை இன்டர்வியூக்கு போய் தோற்று போன நிலைமையில வந்திருக்கலாம். என் பிள்ளைகள் அநேக முறை அரசாங்க தேர்வு எழுதி வெற்றி பெற முடியவில்லையே. இன்னும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையே, இன்னும் எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லையே. கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அப்பா, நான் கடன் வாங்கி பேங்க் லோன் போட்டல்லவோ நான் படித்தேன். பேங்கில் வட்டியும் கட்ட முடியலை, அசலும் கட்ட முடியலை. வட்டியும் அசலும் பேங்கில் யாருக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா? ஆண்டவரே, என்னுடைய எஜுகேஷன் லோனை நான் அடைக்க மாட்டேனா?
நான் புருஷ வீட்டுக்கு வாழ போறதுக்கு முன்னால இந்த கடனை அடைச்சிட்டு போகணுமே. எங்க அம்மா கஷ்டப்படுறாங்களே, அப்பா கஷ்டப்படுறாங்களே, எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நான் கடன் எல்லாம் அடைச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்குவது. அநேக வாலிப பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே காண்கிறேன். என் பிள்ளைகளுடைய கண்ணீர் நியாயமானது உமக்கு தெரியுமா? புருஷ வீட்டிற்கு போகும் பொழுது கடனோட வந்த உங்க அம்மா அப்பா உன்னை படிக்க வச்ச கடனை கூட தலையில வச்சு அனுப்பிட்டாங்களான்னு கேட்பாங்களே. எங்க அம்மா அப்பாவுக்கு தலை குனி வரக்கூடாதுன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறதே நாவில பார்க்கிறேன். அப்பா, எங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்று சொன்னீரேன். விடியற்கால வெளுப்பை போல எனக்கு ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும் என்று எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கே அதற்கான ஏற்பாடுகளை நீர் செய்யும். ஆண்டவர், நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை ஜோதிகளின் பிதா இன்றைக்கு அனுப்பி என் பிள்ளைங்க நிறைவா வேலை செய்து கடலெல்லாம் அடைச்சி நிம்மதியா வாழுகிற ஒரு கிருபைய இந்த மாசமே என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி,
அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.